படிச்சு பார்ப்பேன். படிச்சு பார்த்துட்டு ஐயாவுக்கு அனுப்புறேன். சில விஷயங்கள் அவங்களே சிறப்பா வந்து அதுல ஒரு பெரிய டீமே இருந்தாங்க. புதுசா அந்த கல்யாணம் பண்ணணும்னு அந்த மனைவியே சுத்தி திரிவாங்க ஒரு ஆம்பளை. நான் காலையில கடையை திறந்து கடையை கூட்டிக்கிட்டே இருக்கிறேன். துணி கூட இருக்கு. அட நம்மளை விட இவன் கீழே தானே இருக்கான், சாதாரண நிலையில தானே இருக்கான். ஐயா வந்து ஆசிரமத்தை நடத்துறதுக்கே கொஞ்சம் சிரமப்பட்டு தான் இருந்தாங்க. ஆனா ஐயா அப்ப எப்படி நம்ம கிட்ட அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி, நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி, குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஆத்மனக சாமி சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். உங்களை பழைய சீடர்கள் எல்லாம் பார்த்து ஒரு பதிவா வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஐயாவோட நெருக்கமா இருந்த பழைய சீடர்கள், ஸோ உங்களுக்கெல்லாம் நிறைய அனுபவம் இருக்கும். ஸோ அந்த தொடர்ச்சியில வந்துட்டு இந்த வாரம் வந்து உங்ககிட்ட பேசலாம்ட்டு. அதுக்கப்புறம் இந்த சாய் திரும்ப கூட்டிட்டு வந்து உங்களை எல்லாம் வந்து கேள்வி பதில் செக்ஷன்ல நானும் இருந்தேன். ஆரம்பத்துல இருந்தேன். அந்த கேள்வி எல்லாம் எனக்கு அனுப்புவாங்க. ஃபர்ஸ்ட் நான் படிச்சு பார்ப்பேன். படிச்சு பார்த்துட்டு ஐயாவுக்கு அனுப்புறேன். ஐயாவிட்ட கேட்டா கேள்வியெல்லாம் நீயே படிச்சு நீயே வச்சுக்க அப்படிம்பாரு. அது ஒரு அற்புதம் இல்ல? ஐயா எந்த கேள்வியும் முன்னாடி கேட்க மாட்டாரு. 40 கேள்வி எழுதி அனுப்பியிருக்காங்க அப்படிம்பா. 40 கேள்வியா? அப்படியா, என்னென்ன கேள்வி அப்படிம்பாரு. இதை படிக்கிறேங்க. ஆனா படிக்காத நீயே வச்சுக்காத, நீயே படி. அதுல எதனாவது மிஸ்டேக் எதனா திருத்தினா நீயே திருத்தி அவங்கள்ட்ட சொல்லிடு அப்படிம்பாரு. அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து இந்த கேள்வியெல்லாம் தவிர்த்திருங்க அப்படின்னு சொல்லுவேன். சில கேள்விகள் வந்து இந்த மாதிரி கேட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். சில விஷயங்கள் அவங்களே சிறப்பா வந்து அதுல ஒரு பெரிய டீமே இருந்தாங்க. அவங்க கேள்வி ரெடி பண்றதுக்குன்னே ஒரு டீமே இருந்தாங்க. அவங்க அற்புதமான கேள்விகள்லாம் அவங்க எடுத்துட்டு வந்து கேட்டாங்க. ரெண்டாவது வந்து என்னன்னா, ஐயாவோட அந்த பழகிற வாய்ப்பு எனக்கு என்னன்னா, எனக்கு வந்து பெரிய அதான் சொன்னேன் ஏற்கனவே அந்த மாதிரியான ஒரு பெரிய தாகம் இருந்தது. ஒரு குரு அப்படின்னா எப்படின்னா, இந்த புதுசா அந்த கல்யாணம் பண்ணணும்னு அந்த மனைவியே சுத்தி திரிவாங்க பாருங்க ஒரு ஆம்பளை. அந்த மாதிரி எனக்கு ஒரு புதுசா ஒரு குரு கிடைச்சிட்ட உடனே எனக்கு எதுவுமே எனக்கு ஞாபகம் வரல. பொண்டாட்டி ஞாபகம் வரல, தொழில் ஞாபகம் வரல, எதுவுமே. எந்த நேரமும் எனக்கு குரு ஞாபகமாவே இருக்கும். எனக்கு எப்படா அவரை பார்ப்போம், எப்ப அவர்கிட்ட பேசுவோம், அப்படியே இருக்கும். இப்படி இருந்துகிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, நான் காலையில கடையை திறந்து கடையை கூட்டிக்கிட்டே இருக்கிறேன். கூட்டிக்கிட்டு இப்படி பார்த்தா ஒரு கால் தெரியுது. இப்படி நிமிர்ந்து பார்த்தா ஐயா நிக்கிறாரு. இது எப்பன்னா நான் உபதேசம் வாங்கி ஒரு 1.5 மாசத்துல ஐயா ஐநாவரத்துல தான் இருக்காரு. அது பக்கத்து கடைக்கு ஜெராக்ஸ் போடுறதுக்காக வந்திருக்காரு. அந்த 2வது படம் இருக்கு இல்லைங்களா, அந்த 2வது படம் ஆதார படம். அதுக்கு டிராயிங் எல்லாம் போட்டுட்டு அதுக்கு அதை வந்து ஜெராக்ஸ் போட்டு ஒரு சிலருக்கு அப்ப கொடுப்பாரு ஆரம்பத்துல. அது போடுறதுக்கு வந்திருக்காரு. வந்தது இப்படி எட்டி பார்த்துருக்காரு. நான் இவன் இங்கதான் இருக்கானா அப்படின்ட்டு வந்து இங்க வந்து நின்றுட்டாரு. ஐயாவுக்கு என்னன்னா, 2வது ஈகோன்றது ஒரு துளி கூட இருக்காரு. அட நம்மளை விட இவன் கீழே தானே இருக்கான், சாதாரண நிலையில தானே இருக்கான், இவனா போய் நம்ம எப்படி பாக்குறது அப்படிலாம் அவர் நினைக்கவே மாட்டாரு. கடைசி வரைக்கும் அவர் அப்படித்தான் இருந்தாரு. அப்பெல்லாம் வந்து ஐயா வந்து ஆசிரமத்தை நடத்துறதுக்கே கொஞ்சம் சிரமப்பட்டு தான் இருந்தாங்க. ஆனா ஐயா அப்ப எப்படி நம்ம கிட்ட பழகினாரோ அதே மாதிரி கடைசியில கோடியா அவருக்கு கையில பணம் இருந்த போது கூட அப்படியே தான் இருந்தாரு. பெரும் பணக்காரர்களை சேர்க்க மாட்டாரு, அதிகமா அவங்கள்ட்ட பேச மாட்டாரு, அதிகமா உறவாட மாட்டாரு, உறவு வச்சுக்க மாட்டாரு. என்ன ஆசீர்வாதம் பண்றியா, சரி ஆசீர்வாதம் போயிட்டாரு. நம்மள மாதிரி ஆட்களோட தான் நெருங்கிய தொடர்பு வச்சிருப்பாரு. அது அந்த விதத்துல எல்லாம் ஐயா வந்து நம்ம வந்து இது பண்ணவே குறை சொல்லவே முடியாது. ஐயாவுடைய அந்த நெருக்கம், ஐயாவுடைய அந்த இணக்கம் வந்து எப்படி கிடைச்சதுன்னா, கொஞ்சம் பாடத்துல கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் தீவிரம் காட்டணும். ஒரு குரு வந்து எப்பயுமே ஒரு சீடனை வந்து எப்படி பாக்குறாரு, எப்படி தேர்ந்தெடுக்கிறாரு, நம்ம பக்கத்திலே இருக்கிறான்றதுக்காகலாம் சேர்க்க மாட்டாரு. அது ஒரு காரணம் கிடையாது. நான் சொன்னது மாதிரி நான் பக்கத்திலே இருந்தாருங்க நான் சேர்ந்துக்கிட்டேங்க அப்படிலாம் கிடையாது. பக்கத்துல எத்தனையோ சீடர்கள் இருந்தாங்க. ஆனா எல்லாரையும் சேர்த்துக்கிட்டாரானா எல்லாரையும் சேர்த்துக்கல. நம்ம பாடத்துல கொஞ்சம் தீவிரமா இருந்தாலும், பாடத்துல ஈடுபாடு காட்டினதாலையும், பாடத்துல ஈடுபாடு காட்டுறது மட்டும் இல்ல, கேள்விகள் வந்து அவர்கிட்ட வந்து நிறைய கேள்விகளை வந்து கேட்டுக்கிட்டே இருப்போம்.
இது என்னங்கய்யா அது என்னங்கய்யா, இந்த மாதிரி ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் பாடல்களை பற்றி எடுத்து போய் காட்டுறது. அவர் ஐயா சித்தர் பாடல்களாக சொன்னார்னா நான் மாணிக்கவாசகர் பாடலை எடுத்து போய் காட்டுவேன், அருணகிரிநாதருடைய பாடலை எடுத்துட்டு போய் காட்டுவேன். இது என்னங்க இதில் யோகம் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க, அந்த இது என்னங்க அப்படின்னு கேட்பேன். அப்படியே படிச்சு பார்ப்பா, ராமையா அதுலயும் யோகம் இருக்கு அப்படின்பாரு. அவரு கேள்வி கேட்டா ரொம்ப பிடிக்கும் ஐயாக்கு. ஆமா ஆமா ஆமா, சித்தர்கள் பாடலாம் கேள்வி கேட்டோம்னா ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட இதை பத்தி நிறைய ஆர்கியூ பண்றவங்கள ரொம்ப ரொம்ப அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இதுல ஒரு சுவையான சம்பவம் ஒரு முறை நான் வந்து என்னன்னா ஐயாட்ட கேட்டுக்கிட்டேன், ஐயா நீங்க மாணிக்கவாசகரை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, மாணிக்கவாசகரை பத்தி கொஞ்சம் பேசணுங்க அப்படின்னு. அப்போ ஓரளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டோம். சரின்னு சொல்லிட்டு என்னையா மாணிக்கவாசகர்லாம் அவங்க கொஞ்சம் அதிகமாக பக்தி தானே அவங்க வந்து இருக்குது. அவர்களுக்கு வந்து சித்தர் பாடல்கள்லாம் நிறைய யோகம் இருக்குதுயா, யோகத்தை பற்றி நம்ம நிறையா பேசலாம். மாணிக்கவாசகருடைய பாடல்கள் அதிக பக்தி இருக்கும், யோகம் வந்து எங்கேயோ ஒன்று தான் இருக்கும், நம்ம அதை வந்து குறிப்பிட்டு பேசுறது கொஞ்சம் கடினம்யா அப்படின்னாரு. உடனே என்ன பண்ணேன், ஒரு 2 நாளையில ஒரு பாட்டு எடுத்துட்டு போயிட்டேன். இந்த பாட்டை பாருங்கயா அப்படின்னு. என்னையா பாட்டு? அந்த பாட்டு என்னன்னா, அருளுடை சுடரே அளித்ததோர் கனியே பெருந்திரள் அருந்தவ கரசே பொருளுடை கலையே புகழ்ச்சியை கடந்த போகமே யோகத்தின் பொழிவே தெளிரெடுத்தடியார் சிந்தையில் புகுந்த செல்வமே சிவபெருமானே இருவிடத்துள்ளே சிக்கனை பிடித்தேன் எங்கிருந்தருள்வதினியேன்னு சொல்லி அந்த பாடல். அதுல அந்த அருளுடை சுடரே அளித்ததோர் கனியே பெருந்திரள் அருந்தவ கரசே பொருளுடை கலையே அப்படின்னு வருதுங்க. பொருளுடை கலையே, பொருள்னா என்னது ஐயா என்ன சொல்லியிருக்காரு, பொருள்னா விந்து அப்படின்றது. அந்த விந்தை வச்சுதான் அந்த கலையை நம்ம வந்து எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அப்ப இது பாருங்கயா அதுல யோகம் இருக்கு, ஆமையா இருக்கியா அப்படின்னு சொல்லி அப்புறம் அவரு ஒரு பாட்டை சொன்னார். இப்படி எல்லாம் இப்ப அவர்கிட்ட பேசும்போது அருணகிரிநாதருடைய பாடல்கள் அந்த முத்தை திருப்பதி திருநை பாடல்கள் அதுக்குள்ள இருக்கக்கூடிய சில சூட்சமங்களை எல்லாம் வந்து கேட்கும்போது நம்ம ஒரு அதாவது அவர்கிட்ட எப்படி கேட்கணும்னா 19 எடுத்துட்டு போய் ஒரு பாட்டை கேட்டோம்னா கோவம் வரும் அவருக்கு. அதுல பொருளும் சொல்லணும், நம்ம பொருள் சொல்லி இது சரியான்னு கேட்கணும். உனக்கு என்ன புரிஞ்சதை சொல்லுன்னு கேட்பாரு. அதுக்கு பொருள் சொல்லணும். அதுக்கு பொருள் சொன்னோம்னா அதுல ஆல்ட்ரேஷன் பண்ணுவார் அதை. ஆனா அவர் பண்ற அந்த அவர் கொடுக்குற அந்த விளக்கம், அதாவது நம்மலாம் வந்து ஒரு பாடலுக்கு ரெண்டு அர்த்தத்தை நம்மளால எடுக்க முடியும். அதாவது ஒரு பாடல் பாடுறாங்கன்னா வெளி சார்ந்த ஒரு அர்த்தமும் அதுல வரும், யோகம் சார்ந்த உள் சார்ந்த ஒரு அர்த்தமும் வரும். இந்த 2 தான் நம்மளால பிரிக்க முடியும். ஆனா ஐயா 4ஆ பிரிப்பாரு. அந்த ஆற்றல் அவர்கிட்ட வந்து இது யாருக்குமே இல்லாத ஒரு ஆற்றல், அந்த ஆற்றல் உண்டு. அவரு சொல்ற அந்த பாடல் விளக்கங்கள்லாம் பாத்தீங்கன்னா எந்த புத்தகத்திலயுமே இருக்காது. ஆனா அவர் சொல்றதா சரியா இருக்கும். எப்படி சரியா இருக்கும்னா பாடத்தை முழுமையா அனுபவிச்சாதான் அது புரியும். பாடத்தை நம்ம முழுமையா அனுபவிச்சாதான் அவர் சொல்ற விளக்கம் நமக்கு கரெக்டா மேட்ச் ஆகும். நீங்க அதே விளக்கங்களை வந்து புத்தகங்கள்ல பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும், சம்பந்தமே இல்லாத விளக்கங்கள் எழுதி வச்சிருப்பாங்க, நமக்கு புரியவும் புரியாது. அப்ப இந்த பாடல்கள்லாம் விளக்கம் சொல்லணும்னா அனுபவம் இல்லாம விளக்கம் சொல்ல முடியாது. அப்ப இந்த வகையில தான் ஐயாவோட கொஞ்சம் நெருக்கமாச்சு. ஒரு நாளைக்கு ஆனா அவர் போன் பண்ணதுக்கு அடிக்கடி போன் பண்ணுவாரு. ஒரு நாளைக்கு 4 தடவையாவது போன் பண்ணுவாரு. 4 தடவை கரெக்டா அந்த டயத்துக்கு ஐயா போன் வரும், பார்த்துட்டே இருக்கலாம், கரெக்டா அடிப்பாரு. இப்ப எனக்கு அது அடுத்த கேள்வி அதுலதான் இருக்கு, வெயிட் பண்ணிட்டு இருந்தா கரெக்டா அடிப்பாரு, அந்த போனை கரெக்டா அடிப்பாரு. அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி, நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி, குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி.